ஹாய் எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு மார்ச் 13 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் விஷன் 2047. ஸோ இதை வந்து இந்தியா அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது யார் பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ஸோ இது என்ன அப்படின்னா இதில் ஒரு 15 பில்லர் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா இந்தியாவோட மிலிட்ரி, ஆர்மி, நேவி இவங்க 3 பேரையும் செல்ஃப் ரிலையண்ட்டாகவும் ஹைடெக்காகவும் மாற்றுறதுக்காண்டி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா எல்லாமே ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை நோக்கி போயிட்டு இருக்குல்ல, நம்மளும் மாறணும்ல அதுக்காண்டி. ஸோ இதோட கீ ஃபோக்கஸ் என்னன்னா 3 சர்வீஸ், ஆர்மி, மிலிட்ரி, நேவி எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏஐ டிரைவன் வார்ஃபேர் இது பண்ணுறதுக்காண்டியும் சைபர் டிஃபென்ஸ்க்காண்டியும் இது வந்து பண்ணிடுறாங்க. ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் நேஷனல் அஃபேர்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 22nd இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவுஹாத்தி, அசாம்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் 18,640 crores வந்து 9.3 crore ஃபார்மர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாரத் டெக்ஸ் 2026. கிரிராஜ் சிங் இவர் யாரு? யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்டர். இவர் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா பாரத் டெக் 2026 அப்படின்ற ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து வேர்ல்டில் ஒரு லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் ஈவெண்ட். ஸோ இது எதுக்கு இந்தியா பண்ணுது அப்படின்னா குளோபல் லெவலில் இந்தியாவோட பொசிஷனை டெக்ஸ்டைல் ஹப்ல வந்து ஒரு நல்ல பொசிஷனை கொண்டு வரதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் வந்து ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2026 வந்து சொல்லிட்டாங்க. இதில் வந்து டாப் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னா ஒடிசா, ஸோ அதுக்கப்புறம் கோவா, அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட். ஸோ நித்தி ஆயோகோட ஃபிஷல் ஹெல்த் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒடிஷா, செகண்ட் கோவா அண்ட் தேர்ட் வந்து ஜார்க்கண்ட். கோவாவோட ஸ்கோர் வந்து ஒடிசாவோட ஸ்கோர் வந்து 73.1. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? வெஸ்ட் ஏஷியாவில் இன்னும் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு தான் இருக்கு. ஸோ பிஎம் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நெக்ஸ்ட் கான்க்ளேவ் அப்படின்னு ஒன்று வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா ரொம்ப காலமாக நாங்கள் ஒரு ட்ரஸ்டட் நேஷனாக இருக்கோம், குளோபலில் என்ன பஞ்சாயத்து பண்ணாலும் நாங்கள் அமைதியான ட்ரஸ்டட் நேஷனாக தான் இருப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 26th காமன்வெல்த் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. எங்கே நடந்துச்சு அப்படின்னா லண்டனில் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அடுத்து என்ன மீட்டிங் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா 28th CHOGM மீட்டிங் தான். அதை எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னா ஆன்டிகுவா பார்குடா அப்படில வந்து அங்கே வந்து நடத்த போகிறாங்க. இது எப்போ நடக்க போகுதுன்னா நவம்பர் 2026 நடக்க போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் UNCS ரெசல்யூஷன். ஸோ இது வந்து இந்தியா வந்து கோஸ்பான்சர் பண்ணியிருக்கு யூஎன் ரெசல்யூஷனுக்கு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்ஃப் ரீஜியனில் நடக்கிற அட்டாக்ஸை வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க. இல்லைப்பா அது கொஞ்சம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, அந்த ரீஜனில் இப்போ இருக்க கேயோட்டிக்கெல்லாம் குறைஞ்சு அங்கே ஸ்டேபிளைஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. பேங்கிங் பார்த்தலாமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஜப்பானோட MUFG பேங்க்கும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குப்பா அப்படின்னா இந்தியா ஜப்பானோட எக்கனாமிக் காரிடாரை ஸ்ட்ரென்தன் பண்ண. சரி, இவங்க அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எம்என்ஏனா என்ன? மெர்ஜர் அண்ட் அக்யூசிஷன், ஏவியேஷன், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் RBI கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க். ஸோ இப்போது ஒரு பேங்க் இருக்குது, அவங்களோட சப்சிடரிஸ் பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அங்கே கிரெடிட் ரிஸ்க் பார்ப்பாங்க. கிரெடிட் ரிஸ்க்னா ஏதோ ஒரு பிரச்சனை பேங்க்குக்கு வருதுன்னா அதை சமாளிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட கிரெடிட் இருக்கா, அமௌண்ட் இருக்கான்னு பார்க்கறது தான் கிரெடிட் ரிஸ்க். ஸோ இதை வந்து செக் பண்ணுறதுக்காண்டி, மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா RBI அவங்களோட கேபிட்டல் அக்யூரசி ரூலை வந்து ரீஅலைன் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா பேசல் நார்ம்ஸை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 9 NBFCனா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ். ஸோ இவங்க 9 பேர் அப்பா என்னால் முடியலை, தயவு செஞ்சு இந்த லைசன்ஸ் வச்சுக்கோ, நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி 9 NBFCs நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் வந்து அவங்களோட லைசன்ஸை RBIக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய மெர்ஜர்ஸால, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்னால, ஏதோ ஒரு பஞ்சாயத்தால். ஆனால் என்னால் முடியலைன்னு
9 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் சார் அவங்களோட லைசன்ஸை ஆர்பிஐட்ட இருந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு போயிட்டாங்க. ஸோ அதில் யார் யார் உள்ளே வருவாங்கன்னா கேகேஆர் இந்தியன் அசட் ஃபினான்ஸும் உள்ள வரும். ஸோ அதுக்கப்புறம் எம்ஓயு ஆல்ரெடி பார்த்தது தான். இந்தியாவும் ஃபின்லாண்டும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை சைன் பண்ணாங்க. ஸோ இது எதுக்கு? டெக்னாலஜிக்கு, க்ளீன் எனர்ஜிக்கு, அப்புறம் டிஜிட்டல் இன்னோவேஷனுக்கு. அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேசில் இருக்க ஒரு காலேஜ் சென்ட் கிளாரட் காலேஜும் தமிழ்நாட்டில் இருக்க காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டும் எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. எதுக்குப்பா அப்படின்னா அவங்க ரிசர்ச்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. எதில்? ஜியோ இன்ஃபர்மேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ரிசர்ச்சில் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காண்டி இவங்க 2 பேரும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாமா? பிரசன்ன ராகவ். இந்த பிரசன்னா ராகவ் வந்து ஜி மீடியா கார்பரேஷன்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஹெட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னிலேருந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கெய்லா வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா தீபக் குப்தா. ஸோ அதுக்கப்புறம் நிதி ஷிபர் வந்து மறுபடியும் இன்ட்ரீம் சிஓ ஆஃப் நித்தி ஆயோகா கண்டினியூ பண்ண போகிறாங்க. அவார்ட்ஸ் பார்த்துடலாமா? பிசிசிஐ நமன் அவார்ட்ஸ். ஸோ இது வந்து March 15 வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து March 15 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சாரி கர்னல் என்கே நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை யார் வாங்குறாருன்னா ராகுல் டிராவிட் வாங்குறாரு. பெஸ்ட் கிரிக்கெட்டருக்கான பாலி உம்ரிகர் அவார்டை யார் வாங்குறாங்கன்னா சுப்மன் கில். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பத்மா அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ரீசெண்டாக 131 பீப்புள்ஸுக்கு வந்து இந்த அவார்ட்ஸை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்ட்டுக்கு யாருக்கு வருதுன்னா அல்கா யாங்கிக்கும், ட்ரேடுக்கு வந்து உதய் கோட்டக்கும் வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துலாமா? பயோ கேட்ச் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா டிவைஸ் ஐக்யூ. ஓகேவா? ஸோ இந்த டிவைஸ் ஐக்யூ வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஃபோனில் ஏதாவது ஒரு டிவைஸில் வந்து பேங்கிங் ஃப்ராட் நடக்குதுமா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஒரு டிவைஸை வந்து நம்ம லாகின் பண்ணுறோம், ஒரு டேப்லேயே லாகின் பண்ணுறோன்னா அந்த டிவைஸ் ட்ரஸ்ட் ஒர்த்தியா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ அந்த டிவைஸை ட்ரஸ்ட் ஒர்த்தின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த டிவைஸ் ஐக்யூ. ஓகேவா? ஸோ ஒரு டிவைஸ் ட்ரஸ்ட் ஒர்த்தியா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் டிவைஸ் ஐக்யூ. இதை லான்ச் பண்ணது பயோடெக். இது எதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி பேங்கிங் ஃப்ராட்ஸை வந்து தடுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பிஎம் நரேந்திர மோடி ஒரு பெரிய விஷயத்துக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லை பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடோட பாலிபெப்ரைல் யூனிட்க்கு. ஸோ இது வந்து எங்கே அப்படின்னா கேரளா கொச்சியில் வந்து இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 400 கிலோ டன்ஸ் ஆஃப் பாலிபெப்ரைல் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இதில் கேபிடிஏன்னா கிலோ டன் பெர் ஏக்கர். ஓகேவா? ஸோ இது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் டொமஸ்டிக்காகவே பாலிமர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பார்த்துடலாமா? ஐபிஎல்லோட 2026 செஷன் வந்து நடக்க போகுது. இதில் ஓப்பனராக யார் விளையாட போகிறாங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் வந்து விளையாட போகிறாங்க. எங்கே அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம். எப்போ அப்படின்னா March 28. ஸோ இதுக்கு வந்து ஆக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கும்ல. இது வரைக்கும் நம்ம இந்தியன் ஐபிஎல் வந்து எந்த பாகிஸ்தானியையும் வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த தடவை வந்து ஒருத்தர் எடுத்திருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம சன்ரைசர்ஸ் வந்து பாகிஸ்தானோட அப்ரர் அகமதை வந்து 2.34 crores கொடுத்து வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஐபிஎல்லேருந்து ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் எடுக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு பேரா அத்லெட் ஜிபி வந்து என்ன பண்ணியிருக்கா, ஜாவ்லின் த்ரோவர். ஓகேவா? சுமித் அன்டில் அவர் வந்து கோல்டு வாங்கியிருக்காரு. எதில்? வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸில். ஓகேவா? அடுத்து இந்தியாவோட புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்துலாமா? ட்ரம்ப் ஆஃப் இந்தியன் ரிபப்ளிக்னு ஒரு புக்கு. இது யார் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னா இது யாரை பற்றின புக் அப்படின்னா ராம்நாத் கோவிந்தை பற்றின புக். அது என்ன மெமோரியல்
மெமோரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களோட நினைவுகள்லேருந்து எழுதப்பட்ட ஒரு புக் அப்படின்றது தான், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் த சேஜ் ஹூ ரீஇமேஜினட் ஹிந்துயிசம், இந்த புக்கை வந்து யார் ஆத்தர் பண்ணுறான்னா சசி தக்கூர். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மெமோரியை தான். ஸோ இது வந்து யார் அப்படின்னா அருந்ததி ராயோடது. இது யார், இந்த புக்கோட பேர் என்னன்னா மதர் மேரி கம்ஸ் டு மீ. ஸோ இது வந்து அருந்ததி ராயோட ஒரு மெமோரியல். ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ், வேர்ல்டு ஸ்லீப் டே 2026, March 13 தான் வேர்ல்டு ஸ்லீப் டே. இதோட தீம் என்னன்னா ஸ்லீப் வெல் லிவ் பெட்டர், நல்லா தூங்கி நல்லா வாழுங்க. ஸோ அதுக்கப்புறம் நேஷனல் கேனைன் வெட்டினரி டே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மிலிட்ரி அண்ட் போலீஸ் டாக்ஸை ஹானர் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சோலார் அப்ரெண்டிஸ் டே. ஸோ இது வந்து சோலார் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இது மூணுமே என்னைக்கு அப்படின்னா March 13 தான். ஃபைனலி ஸ்டாட்டிக் டேக்அவே பார்த்தலாமா? குவைல் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடோட சேர்மன் யாருன்னா கிருஷ்ணகுமார். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில். பேசல் நாம்ஸ்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, ஆர்பிஐ வந்து ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்க பேசல் நாம்ஸை பொறுத்து அப்படின்னு. பேசல் நாம்ஸ் தான் என்ன அப்படின்னா இது ஒரு குளோபல் ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா கேபிட்டல் அக்யூரசியையும் லிக்விடிட்டியும் வந்து எப்படி வைக்கணும், குறைக்கணுமா கூட்டணுமா அப்படின்னு சொல்கிறதுக்கான நார்ம்ஸ் தான் இது, ஓகேவா? அவ்வளோதாங்க சின்ன கரண்ட் அஃபேர்ஸ். பாய். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.